शुक्लां प्रदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. நோய்மையாம் பிறப்பை நோன்றிடற்கெண்ணி நோய்மையாதொன்றுமே சேரா வாய்மையாம் பரமே வாய்வதற்கெண்ணி வந்தடி வணங்கிடுவார்க்கு தூய்மையாம் உள்ள துறவினை நல்கி துகளறு காட்சியும் அளித்து செய்மையாம் பொருளை அண்மையிற் சேர்ப்பாய் தேசிக ரமணமாதேவே. தஞ்சமென்றடைந்த தமியனேன் மாட்டு தயை மிக தழைத்திட நோக்கி அஞ்சல் என்றும் தன் அடிமலர்வாயால் ஆதரம் பெருகிட அழைத்து கஞ்சமென்றுமை கண்ட நின்கடலாம் கனகமாமுனியனை கவித்து செஞ்சொலொன்றருளி திருவருள் புரிவாய் தேசிக ரமணமாதேவே. பருவரலாற்று பற்றுடை வினையின் பரிசினால் விளைந்திடும் ஊத்தை கருவரலாற்று கழிபடர் வருத்தம் கனவிலும் நனவிலும் நினைந்து வெறுவரரு எய்தி விதிர்ப்புற்று மிக மிக கலங்கிடும் உளத்து தெருமரலொழித்து திருப்பதம் அளிப்பாய் தேசிக ரமணமாதேவே. திருத்தமாம் இரண்டு வினைகளின் பயனாய் விளைந்திடும் கொடுமைசால் பிறவி வருத்தமே மறுவா வாழ்விடைய அமர்ந்து மனம் மகிழடைந்தினிதிருப்ப பொருத்தமாம் ஞான பூவையை எனக்கு புதுமணம் புணத்திடில் வாழ்வே திருத்தமாமெழில் சூழ் திருவண்ணாமலை வாழ் தேசிக ரமணமாதேவே. தேசிக ரமணமாதேவே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகி ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த சன்னதி முறை என்னும் பெருநூலை நமக்கு அருளி முருகநாத் சுவாமிகள் என்கின்ற அந்த மணிவாசக பெருந்தகையின் மறுபிறவியை உருவாக்கி மீண்டும் மணிவாசக பெருந்தகையை நமக்கு அருளி செய்து நம்மையெல்லாம் ஒரு தமிழ் இன்பத்திலே பக்தி வெள்ளத்திலே திக்குமுக்காடி போகச் செய்கின்றாரோ அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 10வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே மணிவாசக பெருந்தகை அருளிய உழைத்தை பற்றி சிந்தித்தோம். அதிலே அவர் புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்தருளாதே குழகா கோல மறையோனே போனே என்னை குழைத்தாயே. பெரிய பதமோ புகழோ எனக்கு தருவது என்பதற்கு ஒரு சந்தர்ப்பமும் வைக்காமல் நான் என்கின்ற அந்த தனித்துவத்தை முழுவதுமாக அது மறுபடியும் எழாதபடிக்கு குழைத்து தீர்த்து விட்டீர்களோ என்றெல்லாம் சிவபெருமானிடத்திலே தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு கோனே என்னை குழைத்தாயே என்று அவர் தமக்கு வீடு பேறு அருளிய அந்த பதியை அருளிய அந்த மோட்ச பதத்தை அருளிய அந்த பெரும் கருணையை பாடி அந்த குழைத்திப்பத்தை நிறைவு செய்தார். அப்படி ஒரு பக்தனுக்கு
அவன் ஆசைப்படுகின்ற அந்த முக்தி பதத்தை, சகஜான்ம நிலையை, சகஜ சமாதியை அருளியவுடன் அடுத்து அந்த பக்தனை மேலும் பாடச் சொன்னார். அதில் குழைத்த பத்தியே மறுபடியும் பாடச் சொன்னார். அவர் எப்படி பாடியிருப்பார் என்பதற்கு இங்கு முருகனார் சுவாமிகளுடைய குழைத்த பத்து மிகச்சிறந்த உதாரணம். இந்த பதிகமே, இந்த ஆரம்பமே முருகனார் சுவாமிகள் சாட்சாத் மணிவாசக பெருந்தகையின் மறு அவதாரம் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு ஆரம்பம் இது. இதுல எடுத்த எடுப்பிலேயே தனக்கு ஆன்மானுபூதி அளித்த பகவானை முதலிலே அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகிறார். அது அப்படித்தானே தொடர முடியும். ஒரு மகிழ்ச்சியை சொல்லி முடிக்கும் பொழுது மீண்டும் தொடங்குங்கள் என்றால் அந்த மகிழ்ச்சியிலே தானே தொடங்க முடியும். அப்படி இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இதை இந்த குழைத்தப்பத்து என்பதை ஆத்ம நிவேதனம் என்பதை பார்த்தோம். இறைவனிடத்திலே அந்த பக்தி பெருக்கினாலே தம் உள்ளத்தை குழைப்பது என்பதை மணிவாசக பெருந்தகை செய்ததை பார்த்தோம். அங்கே உள்ளத்தை குழைப்பது, பகவானிடத்திலே சரணாகதி செய்வது என்பதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த முருகனார் சுவாமிகள் குழைத்த பத்து அவருடைய அகந்தை குழைக்கப்பட்டதையே மீண்டும் மீண்டும் பேசுகின்றது. இப்படி போனே என்னை குழைத்தாயே என்ற அகந்தை குழைத்த அதிசயத்தை அவர் பாடுவாராய் இருக்க, உண்மையை சொல்ல போனால் இந்த குழைத்தப்பத்து என்பது மணிவாசகருக்கு தோன்றியதன் காரணமே தன் அகந்தையை குழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதும், அந்த அகந்தையை ஈஸ்வரன் என்னால குழைக்க முடியல, நீங்க தான் பண்ணணும்னு வேண்டிக் கொள்வதும், பிறகு அந்த அகந்தை குழைத்தலை ஈஸ்வரே நிறைவேற்றி வைக்கும் பொழுது அதை வெளிப்படுத்துதலும், அந்த ஆனந்தத்தை மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதும், அந்த இறைவனிடத்திலேயே முதல்ல அவரிடத்திலே பரிமாறிக்கொள்வதும், இப்படி ஒரு பக்தன் பக்தி செய்வது, அந்த பக்தியின் உச்சக்கட்டத்திலே தன்னை பரிபூர்ணமாக சரணாகதி செய்வது, அடுத்த இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டத்திலே அந்த இறைவனுடைய நினைப்பை தவிர வேறு நினைப்பே எழாமல் இருப்பது, நான்காவதாக அந்த பக்தி வெள்ளத்திலே தானே கரைந்து போய் விடுவது, ஐந்தாவதாக நம்மால் எவ்வளவுதான் கரைத்தாலும் கரைக்க முடியவில்லையே என்ற ஒரு ஆற்றாமையினாலே இறைவரே நீங்க தான் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்பது ஐந்தாவது கட்டம், இறைவன் அதை அருளி செய்வது ஆறாவது கட்டம். இப்படி ஒரு பக்தனுடைய ஆன்மீக பயணத்தில் இருக்கின்ற அத்தனை நிலைப்பாடுகளையும் இந்த குழைத்தப்பத்திலே, மணிவாசகர் அருளிய குழைத்தப்பத்திலே நாம் பார்த்தோம். இங்கே அதிசயத்தக்க வகையிலே மணிவாசக புராணம் சொல்லுகின்றது, நந்திகேஸ்வர பெருமானே மணிவாசகராக அவதரித்தார் என்று சொல்லுகின்றது. ஓங்கு பரபக்தி ஒரு தெரிய பக்குவர்க்கு பாங்கு பெற நீ போய் பயின்று ஒழுகி காட்டுகென ஆறுயிரும் ஆட்டு இன்ப அருள ஆற்றல் ஒன்றே தன் காரியமா கொண்ட அக்கண்ணுதலோன் கூற அவன் சன்னதியை விட்டு தனவாறு தற்பரமாம் தன்னதர் தத்துவத்தை தான் அறிந்து பேதமறு நேசம்பயில் சகஜனிஷ்டன் குடமுழ நந்தீசனே வாசகனாய் ஏந்தது கொண்டா உழுவல். இப்படி ஓங்கு பரபக்தி, பக்தியிலேயே மிக சிறந்த பக்தி பரபக்தி. ஒரு பக்தனுக்கு அதைத்தான் பகவான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அனிய பாவத்தில் அவரகமாகும் அனனிய பாவமே உந்தி பெற அனைத்தினும் உத்தமம் முந்தி பெற உபதேசம் உந்தியார் இல்லையா? அனிய பாவத்தில் தான் வேறு இறைவன் வேறு என்று நினைக்கும் போது பக்தன் உருவாகிறான், பரமன் உருவாக்கப்படுகிறான். அந்த பேதம் இருக்கின்றது. ஆனா அனனிய பாவமே உந்தி பெற, பக்தன் தான் வேறென்று இறைவனும் வேறென்று நாம் இருவரும் ஒருவர்தான் என்று புரிந்து கொள்வது, அது அனைத்திலும் உத்தமம் என்கிறார். அடுத்து அதுல உபதேச உந்தியாலேயே அதை உறுதி செய்கிறார், கன்ஃபார்ம் பண்றார்.
பாவபலத்தின பாவனாதீத சத்பாவத்திருத்தலே உந்தி பெற பரபக்தி தத்துவ முந்தி பெற. பாவ பலத்தினால், அந்த அனனிய பாவ பலத்தினால், பாவனாதீத அந்த இறைவன் வேறு நாம் வேறு என்பது நீங்க இருவரும் ஒருவரே என்ற அந்த எண்ணத்தையும் தாண்டி தன்னை மறந்து அந்த சுகானுபவத்திலே மூழ்கி இருத்தல். அப்படி பாவனாதீத அப்படி இருப்பதுதான் பரபக்தி தத்துவம் முந்தி பெற. அதுதான் உண்மையான பக்தி. அது சுவாத்ம பக்தி என்று சொல்லப்படுவது. தன்னை தான் அறிந்து தன்னிலே திளைத்து மூழ்கி தன்னை மறந்து இருப்பது. இப்படி இதைத்தான் அருணாச்சலாவில்கம் இன்புருவாம் உன்னிலாழ்ந்தே என்கிறார் பஞ்சரத்னத்துல பகவான். உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டு உன்னுருவா அந்நியம் அனைத்து உயிர் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்வன்னோன் அருணாச்சலா வெல்கும் இன்புருவாம் உன்னிலாழ்ந்தே. அப்படி பார்க்கின்ற அனைத்தும் அருணாச்சல ஸ்வரூபமாக பார்த்து தனக்கு அந்நியம் ஏதும் தானும் அப்படி அருணாச்சல ஸ்வரூபமாக இருந்து கொண்டு அந்நியம் எதுவும் பார்க்க தெரியாமல் அப்படி இருப்பவர்தான் அந்நியம் ஒன்றறியா அவர் நிலைமை இன்னதென்று உன்னலவன் என்கிறார். அதே கருத்தை உள்ளது 40 31வது பாடலிலே. இப்படி அந்நியம் தெரியாமல் தானே எங்கும் பறந்து இதிலும் இருந்து எல்லாமாய் இருந்து தான் இருக்கின்ற அந்த உண்மை சுபாவத்தை அறிந்து கொண்டு அது அங்கே இன்ப வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட அதிலே மூழ்கி அந்த இன்புருவாம் உள்ளிலாழ்ந்தே இருக்கின்ற அந்த ஸ்திதி, அதுதான் பரபக்தி. தான் வேறு இறைவன் வேறு என்பது இல்லாத ஒரு நிலை, அந்த இன்பத்திலே மூழ்கி இருக்கின்ற நிலை. அதனால தானே வெளிவிடயம் விட்டு விளங்கும் அருணேஷா என்கிறார். தனக்கு அந்நியம் எதுவுமே இல்லாத நிலை. அப்படி அது பஞ்சரத்னத்துல 4வது பாடல். அப்படி தன்னிலே தானே தானே தத்துவமிதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா என்கிறார். இப்படி சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேர் என் கதி அருணாச்சலா. இதுக்கு மேல என்ன கதி இருக்க முடியும் அருணாச்சலா? சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு, அந்த ஆன்ம சுகத்தை உண்டு உறங்கிடில் அதிலே மயங்கி கிடத்த, அதுக்கு மேல சொல் வேறு என் கதி, வேறு என்ன கதி இருக்க முடியும்? ஏதாவது இருந்தா நீ சொல்லு, அப்படி கேட்கிறார். அப்படி இந்த பரசுகத்திலே மூழ்கி இருப்பது, இத we can keep on giving lectures on this. You can give 1000 sermons. இதனால விளக்க முடியாது. அது எப்படி இறைவன் வேறு இல்லை நாம் வேறு இல்லை 2 பேரும் ஒண்ணுதான்னு சொல்லி இறைவனுக்கு பக்தி பண்றது? அது என்ன பக்தி? அது ஞானம்னா ஞானம்தான், சந்தேகமே இல்லை. அதுதான் பக்தியினுடைய உச்சகட்ட நிலை. அங்கே ஞானமும் பக்தியும் ஒன்று சேர்ந்து விடுகின்ற நிலை பரபக்தி. பாவபலத்தினால் பாவனாதீத சத்பாவத்திருத்தலே உந்தி பெற பரபக்தி தத்துவம் முந்தி பெற. இந்த பரபக்திய எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாதப்பா அப்படின்னு மணிவாசக நந்திகேஸ்வர பெருமானுக்கு இறைவன் சொன்னாராம். நீ பூமியில போய் அங்க பக்குவைகள் அதிகமாயிட்டா, அவளுக்கெல்லாம் இத நீ செஞ்சு காமி. பகவான் தானே பண்ணார். அருணாச்சலம்னு அவரை விட ஒரு பெரிய பாகவதோத்தவரை உலகத்துல பார்க்க முடியுமா? ஆனா அருணாச்சலம் வேறு தான் வேறு என்ற நினைப்பே இல்லாமல் வாழ்ந்தவர் அல்லவா? அது வாழ்ந்து காண்பித்துத்தான் புரிய வைக்க முடியும். அதனால்தான் சொல்றார் ஈஸ்வரன் நந்திகேஸ்வர பெருமானை பார்த்து, ஓங்கு பரபக்தி உருத்தெரிய, அந்த அது எப்படிப்பட்டது, அந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று உருத்தெரிய பக்குவர்க்கு நீ போய் பாங்குற, நீ போய் பயின்று ஒழுகி காட்டுகிற. நீ முதல்ல பயின்று அதை கத்துக்கோ, ஒழுகி அதன்படி நட, காட்டுக, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு, அப்படிலாம் காட்டுகிற, அப்படிலாம் நீ பண்ணு என்று எதனால அப்படி ஈஸ்வரன் சொன்னார்றதுக்கு காரணம் சொல்றார் முருகனார். இதெல்லாம் ரமண புராணத்துல வருது. ஆறுயிர் மாட்டு இன்ப அருளாற்றல் ஒன்றே. இந்த தான் பெற்றெடுத்த இந்த சகல ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கும் ஆறுயிர் மாட்டு இன்ப அருள் இன்பமாகிய அருளை ஆற்றுவது ஒன்றே தன் காரியமாக கொண்ட அக்கண்ணுதலோன். அப்படிப்பட்ட சிவபெருமான்
நந்திகேஸ்வர பெருமானை பார்த்து கட்டளையிட காட்டுக என தன்னுயிர் தத்துவத்தை தான் அறிந்து பேதமறு. நந்திகேஸ்வர பெருமான் எப்படி இருக்காருன்னா, தன் உயிர் தத்துவம் என்னன்னு புரிந்து கொண்டவர். தானே தானே தத்துவம் இதனை தனித்த பெருகும்படி அனுபவித்துக் கொண்டிருப்பவர். தன்னுயிர் தத்துவத்தை தான் அறிந்து பேதமறு. அங்க ஈஸ்வரன் வேறு தான் வேறு என்பது இல்லாமல் பக்தி செய்பவர், பரபக்தி செய்பவர். பேதமறு நேசம் பயில். நேசம்னா பக்தி. அப்படிப்பட்ட பக்தியை பயில்கின்ற, பரபக்தி செய்து வாழ்கின்ற குடமுழ நந்தீசனே. இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடும்பொழுது அங்கே முழவு வாசிப்பவர், மத்தளம் வாசிப்பவராகி இருக்கின்ற அந்த குடமுழ நந்தீசனே, நந்திகேஸ்வர பெருமானே, வாசகனாய் மணிவாசக பெருமானாய் ஏய்ந்தது கொண்ட அவ்வுழுவல். உழுவல்னா தொடர்தல். அப்படி மணிவாசக பெருந்தகையாக அந்த நந்திகேஸ்வர பெருமான் தொடர்ந்தார், இந்த பூமியிலே வந்தார். இதுதான் பரபக்தி. இந்த பரபக்தியிலே இதுதான் இறுதி நிலை, விதேக புக்தி நிலை. அந்த நிலையை மணிவாசக பெருமான் அடைந்து விடுகிறார். அதிலே திளைத்து மூழ்கி போயிருக்கிறார். அப்போ அவரை பாட சொன்னா நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பக்தரை பார்த்து கிடைக்குமா? அப்படி ஒரு பக்தர்லாம் நமக்கு கிடைப்பாளா? அதனாலதான் சாட்சா சர்வேஸ்வரன் கைலாசபதி இங்கே அருணாச்சலத்திலே வந்து அமர்ந்த போது கூட நந்திகேஸ்வர பெருமானையும் கூட கூட்டின்னு வந்திருக்க முருகனார் வடிவத்துல. நந்திகேஸ்வர பெருமான் தான் மணிவாசக பெருந்தகை, மணிவாசக பெருந்தகை தான் முருகனார். இப்படியெல்லாம் இப்போ நீங்க இந்த குழைத்தப்பத்தை ரொம்ப அனுபவிப்பீர்கள். என்னுடைய பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போனாலே போறோம், உங்களுக்கு கிளியரா புரியும். அதனாலதான் இந்த அறிமுகம் இந்த குழைத்தப்பத்துக்கு பர்டிகுலரா முருகனாருடைய குழைத்தப்பத்துக்கு தேவைப்படுகின்றது. இதுல ஆஸ் யூஷுவல் குழைத்தப்பத்துன்ற தலைப்பு எடுத்துக்கிறார். தேவாரத்தில் பண்ணை எடுத்துக்கிறார். முத்தா முத்தி தரவல்ல. அதுல அது சுந்தர பெருமான் பாடி இருக்காரு. இந்த 7ஆம் திருமுறையில இருக்குது. அடியார்க்கு அடியேன் ஆவேனே என்கிற ஒவ்வொரு பாட்டிலும் எப்போ தெல்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்துக்கு எவனார்க்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகை பாடி மகிழ்ந்தாரோ, அதே போல இங்க இந்த முத்தாமுத்தி தரவல்ல என்ற பதியத்துல அடியார்க்கு அடியேன் ஆவேனே, அன்போடும் நாமங்கள் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிடாருள் அருணாச்சலா. அச்சரமண மாலையிலே இல்லாத கருத்துக்களே இல்லை. ஆன்மீகத்துல அதுக்கு தாண்டி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பகவான் பண்ணி வச்சிருக்கார். அன்பருக்கு அன்பனாய், அன்பருக்கு அன்பனாயிட 3rd டிகிரி. அன்போடும் நாமங்கள் அன்பர்தம் அன்பருக்கு, அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிட. லெட் மீ பி இந்த 3rd டிகிரி டிவோட்டின்றார். அப்படித்தான் இவரும் சொல்லியிருக்காரு இந்த பதியத்துல. பண் பழம் பஞ்சுரம் கர்நாடக இசையில சங்கராபரணம். இத முருகனால் ஆரம்பிக்கின்ற விதம் எடுத்த எடுப்பிலேயே அந்த தன்னுடைய மகிழ்ச்சி பெருக்க எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. முதல் பாடலை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். அழகாடியேன் விழிகட்கோ விழவா விழு சீரழகம்மை மழவா விழியால் மானடியா மரும புலத்தை மடித்துழும்பே உழவா ஒழியா வேங்கடவா ஊழி செலினும் உலப்பில்லா குழகா உனக்கே என் நெஞ்சம்
குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. அழகா ஆத்ம ஞானத்தை அடைந்த அவர் அருள்பாலித்த பின்பு அந்த பக்தருக்கு தான் அழகாகி விட்டதினாலே தான் பார்க்கின்ற இறைவனும் அழகாக தோன்றுகிறது. ஏன்னா அந்த ஆன்மா அழகு இருவருக்கும் ஒன்றாக இருப்பதினாலே. பாம்பின்கால் பாம்பரியும்னு ஈஸ்வரன் எந்த அளவு இந்த பகவான், இங்க ஈஸ்வரன் நான் சொன்னா பகவான் வச்சுக்கோங்க, பகவான் சொன்னா ஈஸ்வரன் ரெண்டு ஒண்ணுதான். இப்படி பகவானுடைய அந்த ஆன்ம அழகு அவர் அதை முழுமையா உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்றார் அழகா. ஏன்னா இவர் அவர் அந்த ஆன்மா அழகா ஆக்கிட்டார் பகவான். அடியேன் விழிகட்கோர், என்னுடைய விழிகளுக்கு கண்களுக்கு விழவா. விழவான்னா ஒரு திருவிழாவாக இருப்போம். திருவிழா போனா என்ன மகிழ்ச்சி துள்ளும் மனசு. அப்படி எனக்கு ஒரு திருவிழாவாக இருப்பவரே விழவா. விழுசீர், விழுன்னா மேன்மை, மேன்மை மிக்க கீர்த்தியும் சீர்த்தியும் கொண்ட அழகம்மை மழவா. அழகம்மையினுடைய மைந்தனே, விழியால் உங்களுடைய திருக்கண் நோக்கத்தினாலே மான் அடியார், மாண்பு மிகுந்த அடியவர்கள் உங்களிடத்துல வந்துவிட்டவர்கள் மாண்பு மிக்கவர்கள் தானே. மான் அடியார் மருமப்புலத்தை, அவருடைய மருமப்புலம் என்பது அகந்தை, அந்த அகந்தையை மடித்து உழும் பேர் உழவா. அந்த அகந்தையை மடித்து மடித்து அதான் குழைத்தல். தன்னுடைய அனுபவத்தை எப்படி கொற்றார் பாருங்க மணிவாசகர் முருகனார் சுவாமி உருவத்துல வடிவில. மடித்து மடித்து குழைத்தாயே என்பதுதான் அவர் எடுத்த எடுப்புல தானே அவருக்கு ஞாபகம் வர்றது. அதுதான் அகந்தை குழைத்தல் தான். அதுதான் மடித்து உழும் பேர் உழவா. உழும் உழவனே ஒழியா வெங்கடவா, நிலைத்த வஸ்துவே. ஊழி செலினும் உழப்பில்லா. உலர்த்தல்னா உலர்தல், வாடிப்போதல், அதெல்லாம் ஒன்று. ஊழி செலினும் பிரளயமே வரட்டும், கற்பகாலம் முடியட்டும், ஒரு ஊழிக்காலம் முடியட்டும், அப்போ நீங்கள் அதிலே உலர்ந்து போதல் அழிந்து போதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படிப்பட்ட பரமாத்மா வஸ்துவே குழகா. இப்படி ஊழி காலம் ஆயிடுச்சுன்னா நீங்க ரொம்ப வயதானவரா வயோதிகர் ஆயிடுவீங்களான்னு அப்படி இல்லை. குழகா இளமையானவரே, எப்பொழுதும் இளமையாக இருப்பவரே. அதனால்தான் இந்த ஆத்மா என்ற வஸ்துவ புதியது, புத்தம் புதியது, புது வகையது, நினைதொரும் நினைதொரும் புணர்தொரும் புணர்தொரும் தித்திப்பது, எப்பொழுதும் ஆன்மா அமுதாக சாகா மருந்தாக சுவை கூட்டுவது, இப்படியெல்லாம் அதுக்கு பேர் ஆத்மாக்கு. எப்பொழுதும் இளமை. கோமளம்னாலும் இளமை, குழகர்னாலும் இளமை. உலகா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்று தன் மனதை அந்த அன்பிலே குழைத்து விட்டேன் என்கிறார் முருகனார். மணிவாசகர் பாடுற மாதிரி தான் இருக்கு இந்த ஆரம்பம். எடுத்த இடத்துல வேற மாதிரி இவர் பாடி இருக்கலாம். ஆனா இவர் மணிவாசகர் என்பதினாலே அவருக்கு அந்த அதே ஞாபகம் வருது. அந்த ஒரு தொடர்ச்சி தான் வருது. நம்ம தூங்கிட்டு எந்த எண்ணத்தோட தூங்குறோமோ எழுந்துக்கும் போது அந்த எண்ணத்தோட எழுந்துக்கிறோன்ற மாதிரி தான் இது. அந்த பிறவி முடிஞ்சு இந்த பிறவியில குழைத்த பத்த பாடுன்னா அதே பழைய ஞாபகம் வந்துடுறது. அதனாலதான் குழைத்த பத்துல மணிவாசகர் குழைத்தாயே என்று சொல்லும்போது இவர் மணிவாசகர் என்னை குழைத்தாயேன்னு சொன்னார். மறுபக்கம் நான் என்ன உங்களுக்கு குழைக்கிறேன், என் மனதை குழைக்கிறேன், என்னுடைய எண்ணங்களை குழைக்க. அங்க அகந்தை போயிடுது. ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு, எனக்கு வேற தாட்டே வானான்றார். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் குழைக்கிறேன். அதுதான் அர்த்தம். அது இரண்டாவது பாடல். தேரா தெளிந்த மெய்ஞான தேவா புகழ்சால் சுந்தரத்தம் பேராடியேன் பெருமிதவா பேடா வெள்ளீரா நோக்கும் வீரா விசுத்த வெங்கடவா வீத சோகா சிற்சக்தி பூரா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே.
தேரா தெளிந்த, அதாவது தேறி தெளிந்தன்னு வச்சுக்கணும். முன்ன பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்த்திருக்கோம். செய்யும் என்னும் செய்யா வினைப்பாட்டு வாய்ப்பாட்டு வினை. தேறி தெளிந்த மெய்ஞான தேவா, உங்களுடைய அந்த மெய்ஞானத்தில் சிறிது கூட குறை இல்ல. அது ரொம்ப 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 பர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப முழுமையா இருக்கு. நிறைவா இருக்கு. ஒரு பெரிய ஆங்கில மேதை ஒருத்தர் பகவான பத்தி பேசும்போது, பேர் ஞாபகம் வரல. When it comes to the Atman, the self, in its Samrajya, there is no door that was not open to Bhagavan. அப்படின்னு அவ்வளோ சிலாகித்து பேசியிருக்கார். அப்படி அவருடைய ஆத்ம ஞானம் முழுமையானது. அததான் இவர் தேறி தெளிந்த மெய்ஞான தேவா தெய்வமே என்று கொண்டாடுகின்றார். புகழ்சார் சுந்தரர்தம் பேரா, சுந்தரமையனுடைய பாக்கியமே, அவருக்கு மைந்தனா, அவரு எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆனா இவரை சொல்றார். சுந்தரமையர் அதான் சொல்றார், அதே தான் சொல்றார். சுந்தரமையர் செய்த பெரும் பேரே, அவருக்கு கிடைத்த பாக்கியமே, அடியேன் பெருமிதவா, எனக்கு என்னுடைய பெருமிதம் நீங்கள் தான். தன்னையும் சொல்லுகிறார். பேணா வேள் நீரா நோக்கும், பேணானா உங்களை மதிக்காத, பேணாத, வேள்னா காமவேள், அவரை நீரான்னா சாம்பலாக நோக்கும் விழித்தே எரித்த வீரா, வீறு படைத்தவரே, சக்தி படைத்தவரே, விசுத்த வெங்கடவா, பரிபூர்ண பரிசுத்தமாக இருப்பவரே, முழுமையா விசுத்த, விசுத்தனா சுத்தம், விசுத்தம் இன்னும் வசத்தியா, அவ்வளவு பரிசுத்தமான ஸ்வரூபியே, பரிசுத்தமே. பின்னாடி சொல்ல போறார் மறுவில், மறுனா மாசு, மாசே இல்லாத, இங்க முழுமையாக பரிசுத்தமானவர் என்கிறார், அங்கே மறு இல்லாதவரே பின்னாடி சொல்ற. இங்கே விசுத்த வெங்கடவா, வீத சோகா, சோகமற்றவரே. ஏன்னா அங்க முழுக்க முழுக்க இன்பம் தான் அங்க இருக்கு. ஆத்ம இன்பம் பொங்கி கரை புரண்டு ஓடுகின்றது. அங்கே எங்க சோகம் இருக்க முடியும்? சிற்சக்தி கூறா, பராசக்திக்கு உமை ஒரு இடபாகம் தந்தவரே, தன்னுடைய உடலை அதுக்காக கூறு போட்டு கொண்டவரே, கூறா, உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். இனி அடுத்த பாடலிலே மாஞ்சு போற உங்களையே நினைத்து வாழ்கின்றேன். உங்களுடைய நினைவை தவிர எனக்கு எந்த நினைவுமே இல்லை. என்னுடைய ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி, ஒரு சிந்திக்கும் திறன் இருக்குன்னா அதை உங்களுக்கே குழைக்கிறேன். அதுக்கு என்னென்னவோ காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கிறார். மூன்றாவது பாடல். சீமான் தவ பேரா பெற்ற சிவமே ஞான செல்வியை வேட்டு ஆமாரடைந்த அடியேனு கண்பாய் வதுவை அயர்வித்த மாமான் மறுவில் பராசரத்தம் மறுமான் உலகில் மண்ணுயிர்கோர் கோமான் உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. சீமான், ஸ்ரீமான் மதிக்க தகுந்தவரே, தவ பேரா பெற்ற, நீங்கள் தவம் செய்து பெற்ற சிவமெய் ஞான செல்வி, அந்த சிவானுபூதி என்கின்ற அந்த ஞான பெண்ணை கேட்டு அதை நான் விரும்பி உங்களிடத்துல வந்தேன். எனக்கு அந்த சிவானுபூதியை கொடுங்க, சிவஞான செல்வியை எனக்கு கொடுங்க, அதை அடைந்து நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று நான் உங்களை வந்து கேட்டுண்டேன். அப்படி வேட்டு ஆமாரடைந்த அடியேனு, அப்படிதான் எனக்கு நீங்க பண்ணியே ஆகணும், ஆமாறு அப்படி நீங்க செஞ்சிருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு வந்த அடியேனுக்கு அன்பாய் வதுவை அயர்வித்த, ரொம்ப ஆசையா அன்போடு வச்ச கூட அதுக்கு மறுப்பு சொல்லாம வதுவை அந்த பெண்ணை எனக்கு அயர்வித்த, எனக்கு மனைவியாக்கி கொடுத்த
மாமான் எனக்கு மாமனாராக வாய்த்தவரே, எனக்கு ஆத்ம ஞானத்தை அளித்து விட்டீர்களே என்றார். மறுவில் பராசர்த்தம், குற்றமற்ற இந்த மறுவில், மறுன்னா மாசு, குற்றம், அழுக்கு, அது அற்ற மாசற்ற பராசர கோத்திரத்துல வந்தவரே. பகவானுடைய கோத்திரம் பராசர கோத்திரம். மறுமான்னா அந்த வழி தோன்றலேன்னு அர்த்தம். உலகின் மண்ணுயிர்க்கோர் கோமான், இந்த அனைத்து உயிர்களுக்கும் தலைவன்னா ஒருத்தர் இருக்க முடியும்னா நீங்க தான் தலைவர். உங்களுக்கு என் நெஞ்சத்தை குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். இனி 4வது பாடலிலே, வாய்த்தாய் அடியேற்கை பில் ஒப்பில் வைப்பாய் மணிவாசக செய்யும் சொத்தா பாண்டி சுழியலாய் சோணாச்சலவா அருட்புணையாம் ஆத்தா அதுல வெங்கடவா அழகா சிற்றம்பலத்தாடும் கூத்தா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. வாய்த்தாய் அடியேற்கு, அடியேனாகி அடியேனுக்கு வாய்த்தீர்கள். நீங்க வந்து எப்படி என்னவா எய்ப்பில் ஒப்பில் வைப்பாய். எய்ப்பில் வைப்புன்னு ரொம்ப துன்பப்படும் பொழுது நமக்கு உதவுகின்ற நிதி, ப்ராவிடன்ட் ஃபண்ட். எல்லா முயற்சிகளையும் செய்து முழுவதுமாக தோற்று போன பிறகு நம்ம கதி இனிமேல் அதோ கதிதான் என்று மனம் நொந்து இருக்கின்ற வேலையில வேறு எந்த விதத்திலும் எப்படி நமக்கு உதவி வராது என்பது நிச்சயமாகிவிட்ட நிலையிலே நம்ம வந்து காப்பாற்றுகின்ற நிதி வைப்பு நிதி. வைப்புன்னா நிதி, வைப்பு நிதினு சொல்றது. அதனால்தான் அதுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட்னே பேர் வச்சா. அப்படி ஒரு வைப்பு நிதியாக எனக்கு வைத்தவரே, என்னால முடியவே முடியாதுன்னு நான் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இழைத்து இனிமே என்ன செய்வது என்று செய்வதறியாமல் திகைத்து வாடி வதங்கி போய் இருக்கின்ற நேரத்துல நீங்க வந்து என்னை காப்பாற்றினீர்கள். நான் விய்யும்படிக்கு எனக்கு ஆன்ம ஞானத்தை அளித்தீர்கள். அப்படிப்பட்ட எனக்கு வைப்பில் என்னுடைய எய்ப்பில் இல்லாத வைப்பு நிதியாக வந்து சேர்ந்தீர்கள். அது மட்டுமா, மணி வாசகர் செய்யும் சோத்தான ஸ்தோத்திரம் செய்பவரே, மணிவாசகரால் மணிவாசக ஸ்தோத்திரம் செய்பவரே, மணிவாசகரால் போற்றப்படுபவரே. இங்க ஏன் இவருக்கு மணிவாசக ஞாபகம் வருதுன்றது எனக்கு ஒரு தாட் உண்டு எப்பவுமே. இதுவும் ஒரு அகச்சான்றோன்னு தோணும். இவருக்கு மத்த எல்லாரையும் விட்டாரு. நான் தளர்ந்து போனேன்றார். இந்த மாதிரி தளர்ந்து போய் வாடி வதங்கி போன நிலையெல்லாம் மணிவாசகர் தான் சொல்லியிருக்கார். பெருசா சொல்லியிருக்கார் மற்றவாளெல்லாம் விட. அங்கேயும் அவருடைய மணிவாசகருடைய அனுபவத்தை தான் இவருடைய அனுபவமா சொல்றாரோன்னு எனக்கு தோணும். ஏன்னா இவர் அப்படி ரொம்ப கஷ்டப்படல. பகவான் அனாயாசமா இவருக்கு ஆத்ம ஞானத்தை அளித்தார். அதே இவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அப்படியே வருந்தி இந்த யோகம் அந்த யோகம் இத்த பண்ணோம் அத்த பண்ணோம், சிரவண மனன நிதித்தியாசனம், குருவுக்கு பல வருடங்கள் கைங்கரியம், அப்படியே தியானம், இதெல்லாம் ஒன்றும் பெருசா இவர் ஒன்றும் பண்ணல. ஆனா இவ்வளவும் பண்ணவர் மணிவாசகர். முதலமைச்சரா இருக்கும்போதும் சரி, அவர் சிவபக்தியில ஊறி போய் எனக்கு என்று கிடைக்குமோ என்று கிடைக்குமோன்னு வாடி வதங்கியவர் மணிவாசகர். அந்த திருவாச்சகத்துல அப்படி கதர்றார். அதத்தான் சொல்லிவிட்டு இவர் எனக்கு வாய்ப்பவரே அப்படின்னு சொல்லும் பொழுது மணிவாசகர் பக்கத்திலேயே வைக்கிறார். இதெல்லாம் நீங்க ரொம்ப அவசியம் நோட் பண்ணணும். இப்படி மணிவாசகரை பக்கத்திலேயே வச்சு நாடி வதங்கி போன போது மணிவாசகர் தான் இவரே. ஏன்னா வேறவாறு இவருக்கு ஞாபகம் வரல. இமீடியட்டா தன்னைதானே தனக்கு ஞாபகம் வரும். அப்படி அது மணிவாசகர் செய்யும் சோத்தா பாண்டி சுழியலாய், பாண்டிய நாட்டிலே திருச்சுழியிலே அவதரித்தவரே, சோணாச்சலவா, திருச்சுழியில அவதரித்தாலும் சோணாசனத்திலே அமர்ந்தவரே, சோணையிலே அமர்ந்தவரே, சோணாச்சலவான திருவண்ணாமலைக்காரரே. இவர் அங்க ஆன்ம
நெருப்பு ஜோதியா அக்னி ஸ்தம்பமா இது ஈஸ்வரன் நின்றுட்டதுனால அவர் ஊர் தானே அது. சோனாச்சலவா அருட்புணையாம் ஆப்தா, அருளே எனக்கு தெப்பமாக வந்து என்னை கரையேற்றி விட்ட ஆப்தா. ஆப்தான்னா ஆப்தா, தமிழ்னு வச்சுட்டா என் தாயேன்னு சொல்லிக்கலாம். பட் அந்த பொருள் அவ்வளவு சிறப்பா தோணலை. ஏன்னா ஆப்தான்றதுக்கு நேர் தமிழ் வார்த்தை இந்த ஆத்தா. ஆப்தான்னா நண்பனேன்னு அர்த்தம். என்னை கரையேற்றி விட்ட நண்பனே. அதுல துலாபாரம்ன்றோம் இல்லையா, அதுலன்னா அதுலன்னா நிகரற்றவரே. வெங்கடவா அழகா சிற்றம்பலத்தாடும் கூத்தா, உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். இங்கேயும் அடுத்த பாடல் 5வது பாடல்லையும் மணிவாசகர் தான் நினைச்சுகிறார். மண்காமுற்று வாழ்ந்தேனை மறித்து மலர்ந்தாள் ஆட்கொண்டாய், விண்காவலத்தாள் வெங்கடவா வேத கீதா வேட்கைசே, பண்காமுற்ற பாடல்மயில் பச்சை மயிலாம் பராசக்தி, கொண்கா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. இந்த தமிழுக்கே நீங்க சன்னதி உரை படிக்கணும். மண்காமுற்று வாழ்ந்தேனே. இவர் மண்ணை காமுற்று வாழ்ந்ததா எனக்கு தெரியல. இவருடைய வரலாறு எப்படி இருக்கு? தமிழ் மாபெரும் தமிழ் கடலாக வாழ்ந்தார். இவர் வாழ்ந்த சூழ்நிலை முழுக்க முழுக்க தமிழாக இருந்தது. மாபெரும் தமிழ் பண்டிதர்களோடு பழகினார். அவர் வாழ்ந்தது சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். தமிழ் 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 என்று ஒரு மனபாடம் தமிழ் பல்கலைக்கழகம் என்றவர் எங்க சார் HV சார் இவரை பத்தி பேசும்போது, அவரு தமிழ் ஞானத்தின் உச்சிக்கு சென்றவர். அப்படித்தான் இருந்தார். இவருக்கு ஹடயோகம், பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் இப்படி எல்லாம் ஒண்ணு தெரியாது. இவருக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னும் சொன்ன. ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்? மண்காமுற்று வாழ்ந்தேனார். மண்காமுற்று வாழ்ந்தவர் மணிவாசகர் தான். முதலமைச்சரா இருந்தார். நல்ல செல்வாக்கோட வாழ்ந்தார். திருப்பரந்துரைக்கு போய் அங்க குதிரை வாங்கணும் தான் போன, சிவபெருமான நினைச்சின்னு போல. அப்படி மண்காமுற்று வாழ்ந்தேனை மறித்து மலர்ந்தால் ஆட்கொண்டாய். வழி மறிச்சிங்க நீங்க என்ன, கட்டாயப்படுத்தி என்னை இழுத்து கொண்டீர்கள். அங்க சிவா பஜன் கேட்கவே தன்னை மறந்து அங்க எட்டி பார்க்கிறார். அங்க ஒரு சத்குரு உக்காண்டு இருக்கார். எதிர அடியவர்கள்லாம் அப்படியே தேமதுர தமிழோசை. அப்படி இன்பத்தேனாக வந்து பாய்கின்றது. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாரதி எப்பொழுது ரசிச்சு ரசிச்சு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். எங்கள் தந்தையர் நாடு எனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அந்த தேன் வந்து பாய்கின்றது தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய அது அந்த இனிமை, குழைவு, கனிவு இதெல்லாம் தான் தமிழ். இதுக்கு நேர் எதிர்மாறா சமஸ்கிருதம் ஒரே ரிஜிட், விட்டே கொடுக்காது. அது மகாகவி காளிதாசா இருந்தா கூட, வனகவியா இருந்தாலும் கூட அந்த கிராமருக்கு உட்பட்டு தான் அவ எழுதியானும். ஆனா அதனால தான் அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் இட் குட் கண்டினியூ டு பி அ ஸ்போக்கன் லாங்குவேஜ். அது ஒரு பெரிய துரதிருஷ்டம் நம்மளுக்கெல்லாம். சமஸ்கிருதம் பேசும் மொழியே ஆக்கணும். அப்படி ஒரு காலம் வரணும். இப்ப கூட கர்நாடகால ஒரு சில கிராமங்கள்ல சமஸ்கிருதம் தான் பேசுவா. அது ரொம்ப அழகா பேசக்கூடிய மொழி. தமிழ் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது அதிகம். இங்கே இலக்கணத்துக்காக இலக்கியம் அல்ல, இலக்கியத்துக்காகத்தான் இலக்கணம். நிறைய வார்த்தைகள் இலக்கியத்துல வந்துடுத்தேன்னு அவ இலக்கணப்படுத்தினார்கள். அப்படி திருக்குறள்ல நிறைய வார்த்தைகள் அப்படி
அதுக்கு திருக்குறளை அதனால தான் தமிழ் சங்கத்துல இருக்கிற ஒரு பியூரிஸ்ட் அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. அப்படி இல்ல அது. தமிழ் மொழிய நேச்சர் வந்து விட்டு கொடுக்கறது தான், அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறது தான். அதனால தான் எல்லா பாஷைகளும் தமிழ்ல இருக்கும். கன்னடால இருந்து சட்டி, லோட்டா, நாஸ்தா, தெலுங்குல இருந்து நிறைய வார்த்தைகள் இங்க பால் மாறொத்து, பால் மாறொத்துன்னு இங்க பால் மாறாதுன்னு நம்ம. இது தமிழ்ல இருந்து தெலுங்கு போச்சா, தெலுங்குல இருந்து தமிழ் யாருக்கு? பட் தமிழ் மூத்த மொழி என்பதனால தமிழ்ல இருந்து போச்சு நம்ம சொல்லிக்கிறோம். அவ ஒத்துக்க மாட்டான்னா ஒத்துக்க வேண்டாம். அது வந்து செகண்டரி. பட் தமிழ் மொழியில எல்லா சமஸ்கிருத பாஷை அப்படியே ஃபுல்லா அருணகிரியாருடைய திருப்புகழ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சமஸ்கிருதம் தான். இட் இஸ் ஹைலி சான்ஸ்கிரிட்டைஸ்டு தமிழ் அது. இப்படி தமிழ் மொழியில இங்கிலீஷ் வார்த்தைகளா இருக்கா? பஸ், காரு, பேண்ட், கர்ச்சீஃப் எல்லாம் தமிழ் தான். அந்த நெளிவு, அந்த ஒரு குழைவு, அந்த ஒரு கனிவு அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அகாமடேட் பண்ணிக்கிறது. அதனால தான் இத தமிழ் நம்ம காதுல தமிழ் கேட்டா தேன் வந்து பாயுது. அது காரணம் அதுதான். அந்த தமிழ்ல மனதை பறிகொடுத்தவர், அங்க போய் அந்த சிவபெருமான் சத்குரு முன்னாடி உக்காண்டவர் தன்னை மறந்தார். கொண்டு வந்த காசெல்லாம் அந்த திருப்புறதுரை கோயில புனருத்தாரணம் பண்ணார். அவரைத்தான் பகவான் மறித்து ஆட்கொண்டார். வழிமறிச்சு இழுத்து கட்டாயப்படுத்தி தங்கிட்ட பலாத்காரமாக நிறுத்தி கொண்டார். முருகனாரையும் அப்படித்தான் பண்ணார். இது மணிவாசகருக்கு ரொம்ப பிசிக்கலா பண்ணார். இவருக்கு ஒரு இன்டலெக்சுவலா பண்ணார். ஒரு மனசுனால பண்ண அருணாச்சலேஸ்வரர் எப்படி இவரை கவர்ந்து இழுத்தாரோ அப்படி இவர் முருகனாரை கவர்ந்து தன்பால் வைத்துக் கொண்டார். இவர் அத்தியாவம் பண்றியா பண்ணிக்கொண்டு தான் விட்டார். அவ அம்மா போன அப்புறம் தான் வரணும், அப்பாவுக்கு சர்வீஸ் பண்றேன்னு வச்சுட்டா சரி. அதை பத்தி உண்மை இல்லை. இவரா தான் அந்த அந்த ஈர்ப்பு இருந்தது. பகவான் வந்து அவரை இழுத்து கொண்டே இருக்கின்ற அந்த ஈர்ப்பு சக்தி, புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி கான்ஸ்டன்டா இருந்தது. இவருக்கு எப்ப முடிஞ்சதோ அப்ப போய் தன்னை ஒப்புவித்துக் கொண்டார். ஆனா மணிவாசகருக்கு அப்படி இல்லை. முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு வா, என்ன தாண்டி போகக்கூடாது நீ. அப்படி மண்காமுற்று வாழ்ந்தேனே, முதலமைச்சர் பதவியில சுகித்துக் கொண்டிருந்தவனை மரித்து மலர்ந்தால் ஆட்கொண்டாய். விண்காவலர் தாழ் வேங்கடவா, விண்காவலர் அஷ்டதிக்கு பாலர்கள், 8 திசையில இந்திரன் முதற்கொண்டு நிறுத்தி தேவன், யமன், நிறுத்தி தேவன் இப்படி இருக்க, வாயு, வருணன், வாயு, குபேரன், ஈசான்யம், இப்படி 8 அஷ்டதிக் பாலர்கள், விண் காவலர்கள், அவர்கள் எல்லாம் அங்கே அருணாச்சலத்திலே வந்து வணங்குகின்றார். அந்த அஷ்டலிங்கம் கிரிவலத்துல அதானே அந்தந்த திசைக்குரிய தெய்வம். அங்கே லிங்கம் வச்சு வழிபட்டதுதான் அஷ்டலிங்க பதி அருணாச்சலம். அததான் சொல்றார், விண்காவலர் தாழ் வெங்கடவா. அருணாச்சலேஸ்வரர் வழிபட்டா இவர் அருணாச்சலேஸ்வரர் தானே பகவான், ஆனாலும் பகவான் மேல வேங்கடவான்றார். அங்க சைவ வைஷ்ணவ அபேதத்தை கொண்டு வருகிறார். வேத கீதா, வேத உச்சரிப்பிலே மகிழ்ந்து போறவரே. ஈஸ்வரன் வேதகோஷ பிரியர். இங்க பகவான் சன்னதியில தினமும் வேதகோஷம் ஒலிக்கும். அதங்காத்தால் அதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். வேத கீதா, வேட்கை சேர் பண்காமுற்ற பாடல் பயில், உங்கள் மீது பக்தி செய்த ஆனா பண்காமுற்ற பாடல்ல, பாட்டுல, இசையில மனதை பறிகொடுத்த பச்சை மயிலா பராசக்தி. அந்த பச்சை மயிலாக அந்த பச்சை ரூபத்துல பராசக்தி உங்களை வழிபட்ட கொண்கான்னா கணவரேன்னு அர்த்தம். அப்படி வழிபட்டவரே அப்படின்னா மயிலாப்பூர்ல அப்படித்தான். மயிலா உருவெடுத்து வழிபட்ட தலம் மயிலாப்பூர். மாயவரமும் அப்படித்தான். மயிலாடு துறை, இந்த 2 இடத்துலயும் மயிலாத்தான் அம்பாள் வழிபட்டு இருக்கா. அதைத்தான் சொல்றார். அப்படிப்பட்ட உங்களுக்கு என் நெஞ்சத்தை குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். 6வது பாடல். கடாளா கற்றார் கருத்துவக்கும் கனியே ஞான பூங்கோதை மணாளாயுன் மத்தனேன் மயக்கம் தீர்த்த மலை மருந்தே வினாளர் போற்றும் வெங்கடவா வேதா முதலோர் வியக்கும் பல் குணாளா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே.
கனாலா என் கண்களை ஆளுபவனே, உன்னை என் கண்ல கட்டி வச்சிருக்கடா அந்த குழந்தைய. என் கண்ணை ஆளுபவன் கனாலன். என் கனாலா, உங்ககிட்ட இருந்து என் விழியை எடுக்க முடியலையே, என் கண்களை ஆள்பவரே, கற்றார் கருத்துவக்கும் கனியே. என்ன மாதிரியான வார்த்தைகள்! எவ்வளவோ ஞானிகள் இந்த பூமியில தோன்றி இருக்கா. பேர் சொன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப சத்ய சாய்பாபா விட ஒரு பெரிய ஆத்ம ஞானி பார்க்க முடியுமா? ஆனா என்ன நம்பு, அவருடைய தத்துவம் அத்தனையும் அவ்வளவுதான். யாம் இருக்க பயமே. அது ஒர்க் ஆகிறதுனால தானே இவ்வளவு பேர் பக்தி பண்றா. அவர் காப்பாத்துறது தானே. இல்லைன்னா நம்மளவெல்லாம் அவ்வளவு மக்கா பண்ண மாட்டாளே. இவ்வளவு பெருசா பண்றா, பக்தி பண்றா, அவளுக்கு அது கிடைக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய சொல்லியிருக்கார், அறிவுபூர்வமா நிறைய சொல்லியிருக்கார். ஆனா அவர் ஒரு சேட்டர் பாக்ஸ் மாதிரி இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய விசாரமா பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பார். இன்னும் எவ்வளவோ ஞானிகள் நிறைய பேர் இருந்திருக்கா. ஒருத்தர் 2 பேர் இல்ல, எவ்வளவோ பேர் இருந்திருக்கா. அதுலயும் மகா சன்னிதானம் சிருங்கேரி அபினவ பாரதி, அவர் காஞ்சி மகா சுவாமி அறிவு சுடர். விவேகானந்த சுவாமி நெருப்பு சுடர்னா அறிவு சுடரா பிரகாசிப்பவர். எவ்வளவோ பேர் அந்த மாதிரி இருந்திருக்கா. அவளுக்கு நடுவுலையும் பகவான் மாறி நேர் மார்க்கத்தை காட்டி நான் யார் என்ற அந்த ஒரே ஒரு சொல்லினாலே அகில உலகத்தையும் எங்கேயோ இருக்கிறவளையெல்லாம் தான் இருக்கின்ற இடத்திற்கு அவர்களை வரவழைத்து ஆட்கொண்ட அதிசயம் பகவான் பண்ணதுதான். கத்தறிந்த மாந்தர் மனம் கனிந்து கனிந்து உவக்கின்ற மாபெரும் அறிவுச்சுடர் பகவான். சொல்கின்ற வார்த்தைகள்லாம் கிறிஸ்பா இருக்கும். ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா ஒரு சொல் இருக்குன்னா ஒரு தொடர் இருக்கும். இன்டலெக்சுவலா இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்து கொடுத்தவர் பகவான். அந்த மாதிரி அவ்வளோ எஃபெக்டிவா வேற யாராவது பண்ணியிருக்காளான்னு நானும் நிறைய பேர் இது படிச்சிருக்கேன். முதல்ல ஒரு 30 வருஷம் பகவானை தவிர எதுவும் படிக்கல. அப்புறம் இவெல்லாம் டவுட் கேட்பா. இதை சொல்லுங்க, அதுல சொல்லுங்க. பாம்பன் குமர குருதாஸ் சுவாமிகள், இந்த பக்கம் வள்ளலார் சுவாமிகள் பாடல்கள், இப்படி எல்லாம் சொல்லுவா. எல்லாம் கொடுத்து மற்றவர்கள் தாய்மானவர் சுவாமிகள், இப்படி எல்லாம் திருவாச்சகம், அப்படி எல்லாம். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் ஃபீஸ்ட், அறிவுபூர்வமாக நமது உள்ளத்திலே அந்த ஆன்ம தீபத்தை, ஆன்ம சுடரை ஏற்றி வைத்தவர் கற்றவர்கள் மயங்கும்படியாக பகவானுக்கு இணை பகவான் தான். எனக்கு அப்படி தோன்றது. ஒரு தெய்வ நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை அல்ல. அது மிக தெளிந்த புத்திசாலித்தனம்னு நிரூபித்துக் கொடுத்தவர் பகவான் தன் அறிவார்ந்த உபதேசங்களினாலே. அத 30,000 பாடல்களுக்கு முருகனார் பண்ண முடியறதுன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு அறிவு கடலை அவர் உருவாக்கி இருப்பார் பகவான். அந்த கடல் நம்மளுக்கு தெரியல. அதான் எவ்வளவு சுருக்கமா பண்ணியிருக்காரு. ரமண நூற்திரட்டுல அவ்வளவுதான். அவர் மீதியெல்லாம் டிரான்ஸ்லேஷன்ஸ் மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்கலாம். அவர் பண்ணது அதுலயும் 1/4 தான். அதுக்குள்ள அவர் இவ்வளவு பெருசா கத்துக் கொடுக்க முடியுமா? ஒரு பக்கம் சாதுவம் சுவாமிகள், ஒரு பக்கம் எங்க HP சாரு, ஒரு பக்கம் முருகனார். எவ்வளவு பெரிய ஒரு மேதைகளை எல்லாம் அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு மொழியில மட்டும், ஆங்கிலத்திலயும் சரி. ப்ரொஃபசர் கே சுவாமிநாதன், ஆர்த்தராஸ் பொன், மேஜர் சாட்விக், SS கோகன், இது எவ்வளவு பேரு. இதைத்தான் உணர்ந்து சொல்லுகிறார் முருகனார். கற்றார் கருத்துவக்கும் கனியே.
பிள்ளையார் வந்து ஞானக்கனியை வாங்கிட்டாருன்னு முருகர் கோச்சினாராம். அந்த ஞானக்கனி பகவான். கனாளா கற்றார் கருத்துவக்கும் கனியே ஞான பூங்கோதை மணாளா. இதையும் பாருங்க, பூங்கோதை, அதுவும் ஞான பூங்கோதை, அவளுடைய மணவாளனே. இது கண்ணப்ப நாயனார் நினைச்சுட்டாரா என்னன்னு தெரியல. திருக்காலத்தி காளேஸ்வரம் மகாகா திருக்காலத்தி நாதர் சொல்லுவார், திருப்பதி போனா ஆத்துக்கு தான் வரணும். ஏன்னா அது மங்கள ஸ்வரூபி வெங்கட திருப்பதி பாலாஜி. அங்க மங்களத்தை வாங்கிட்டு நேரம் ஆத்துக்கு வந்தா அந்த மங்களம் ஆத்துக்கு வரணும், நடுவில் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னுவா. அதனாலதான் எங்க அப்பா எல்லாம் ஒரு வழக்கம் வச்சிருந்தா நேர காளஹஸ்தி போயிட வேண்டியது. அதுக்கு அப்புறம்தான் திருப்பதி, அப்புறம் கீழே அம்பாள் தாயார், பிறகு ஆத்துக்கு. இப்படி காளஹஸ்தியில அம்பாள் பெயர் ஞான பிரசூனாம்பிகை. தமிழ் படிச்சுன்னா ஞான பூங்கோதை. அத இது காளஹஸ்தி ஞாபகம் திடீர்னு நினைவு கூறுகிறார் இந்த வரியில. ஞான பூங்கோதை மணாளா உன் மத்தனேர் மயக்கம் தீர்த்த மலை மருந்தே. அகத்தை பைத்தியம் பிடித்து பாழாக போயிருக்க வேண்டிய இந்த மயக்கத்தை தீர்த்த மலை மருந்தே, அருணாச்சல மலை மருந்தே என்கிறார், அருணாச்சலமே என்கிறார். வினாளர் போற்றும் வெங்கடவா, தேவர் 33 தேவர்களும் போற்றுகின்றவரே. வேதானா பிரம்மா, அந்த பிரம்மா முதற்கொண்டு 33 தேவர்களும் இயக்குகின்ற பல் குணாளா, பற்பல திருக்கல்யாண குணங்களை படைத்தவரே. அப்படிப்பட்ட உமக்கே என் நெஞ்சத்தை குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். அடுத்த பாடல் 7வது பாடல். கழுந்தே அணைய கயவனேன் கை சோர்ந்தந்தோ மயல் கடல்வாய் அழிந்தே போகாதுன்னருளாமா குழுதிரத்தால் அடி அடைந்தேன் விழைந்தேன் நானோ வேங்கடவா விளைவித்தாண்டாய் மெய்ஞான கொழுந்தா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. கழுந்தே அணைய கயவனே. கழுந்துன்னா ஒரு உலக்க, அதுவும் ரொம்ப உறுதியானது. அது இரும்புல இருக்கலாம், மரத்திலையும் இருக்கலாம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அதுலதான் யானையை கட்டி வைப்பா. அப்படிப்பட்ட ஒரு வழக்க மாதிரி ஒன்றத்துக்கும் பயனில்லாத கழுந்தே அணைய கயவனே. அப்படிப்பட்டவன் ஆகி அப்படி இருக்க நான் என்ன ஆச்சு எனக்கு? கை சோர்ந்தந்தோ, கை சோர்தெல்லாம் மறந்து போகுது. ஏதாவது ஒரு பையன் தொலைச்சுட்டா எப்படித்தான் அந்த பையன் மறந்துட்டேன்னே தெரியல. இங்க சிட்டில இதே கிராமத்து பக்கம் போனா அந்த பையன் எடுத்துன்னு போன இந்த கை சோர்ந்து போச்சுன்னுவா. அது எப்படி கையை விட்டு போச்சுன்னு தெரியல. அதான் கை சோர்தல்னு மறந்து போகுது. என்னுடைய உண்மையான சுபாவம் ஆன்ம சுபாவம் என்பதை மறந்து பிரமாதத்தினாலே நழுவி இந்த அகந்தை அந்தோ மயல் கடல்வாய், இந்த அகந்தை மயக்கமாகிய இந்த கடலிலே சம்சார பிணி என்னும் இந்த சாகரத்திலே விழுந்து அழிந்தே போகாது. நான் அப்படி போயிருக்க வேண்டியவன், ஆனா அப்படி போகாமல் உன் அருளாம், உங்களுடைய அருள் என்கின்ற ஆகோஜரத்தால். ஒரு காரியம் சில பேர் பண்ணுவா, தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அது அவ ராசி. அதர் பீப்புள் சே எஸ் காட் அ மைதாஸ் டச் அப்படின்னுவா. அப்படி அது ஆக்கூழ். அந்த நேரம் அந்த மாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணாகும். சில நேரம் எத்த பொண்ணாலும் உருப்படாது. என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லுவா, பிசினஸ்ல சில பேர் ஒரு 10 காரியம் ட்ரை பண்றாங்க. ஒரு 2வது உருப்பட்டா சரி தின்னா, 2 கூட வேணாம், ஒன்னாவது உருப்பட்டா எவ்வளவு மனசு உற்சாகமா, ஒண்ணுமே நடக்க மாட்டேன்றது அப்படின்னு.
தே கோ அண்ட் கன்சல்ட் அஸ்ட்ராலஜர்ஸ். அவளுக்கு தேர் ஆல்சோ ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ். அவெல்லாம் அப்படி போய் பார்த்து எல்லாம் கேட்பா. எனக்கு அந்த மாதிரி கஷ்ட காலங்கள் வரும்போது நீ போய் யாராவது அழைச்சிட்டு போற வா, அவர் இந்த பரிகாரம் சொல்லுவார், அதை சொல்லுவார்னா நான் சொல்ல, நான் ரொம்ப பெரிய வைத்தியர்கிட்ட போயிட்டு பெரிய ஜோசியர்கிட்ட போயிட்டு இருக்கேன். அவர் தான் ஜோசியமா கொடுத்தாருன்னு சொல்லுவா. யாருன்னு ரொம்ப ஆச்சரியம். எங்க அருணாச்சலேஸ்வரர் தான். நான் அனுப்ப நீ உருப்படாத வழி போற, வாப்பா போய் இது ஏதோ உருப்படுற வழியே பாருன்னுவா. நான் உருப்படுற வழியை தான் பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு அது தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி அழிந்தே போகாது உன்னுடைய அருளாகிய ஆகுள் போகுள். அதுக்கு சொல்ல வந்தேன். நமக்கு டைம் நல்லா இருந்தா எல்லாமே சரிப்பட்டு வரும். நம்மளோட டைமை நல்லா ஆக்கவர் பகவான். அதுல ஒரு நம்பிக்கை இருந்தா பண்றாரு அவர். அதனால தோணிது. இப்ப ஆகுள் திறத்தால் அடி அடைந்தேன். என்னுடைய இவர் முருகனா சொல்லிக்கிறது என்னுடைய ஏதோ நல்ல காலம். இங்க அவர் தனதான் சொல்லிக்கிறார், மணிவாசகரை சொல்லல, மணிவாசகரா பாடல. ஏன் நல்ல காலம் உங்ககிட்ட நான் வந்து சேர்ந்தேன். ஏன்னா அவர் தான் ஐயா சாமி பிள்ளை, தண்டபாணி சுவாமி, இவருக்கு 2 பேரையும் இவ ஆத்துக்கு அனுப்பிச்சு இவருக்கு பகவானை அறிமுகப்படுத்தினாவா. அந்த நான் யார் விசார நூலையும் இந்த அக்ஷரவண மாலையும் கொடுத்து பகவான் அவ மூலமா இவரை தடுத்தாட்கொண்டார். நல்ல வேளை என் டைம் நல்லா இருந்தது. நான் அடி அடைந்தேன், உங்களுடைய திருவடியிலே வந்து சரணடைந்தேன், உங்கள் அடியை அடைந்தேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என் கதி. விழைந்தேன் நானோ வேங்கடவா. இது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு நாள் தண்டபாணி சுவாமியும் இவருடைய மாமனார் ஐயா சாமி பிள்ளை, இவா 2 பேரும் நார்த் விக் ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியரா பணி புரிந்து கொண்டிருக்கிறார். வட சென்னையில, நார்த் சென்னையில நார்த்விக் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல. அப்போ இவ 2 பேரும் இவர் ஆத்துக்கு வந்து இவருடைய அப்போ அவர் தண்டபாணி சுவாமி சொல்றார், இவர் சுதந்திர கீதம்னு தான் எழுதிய பாடல்களை காமிக்கிறார் பாரத மாதா மேல. அப்போ அவர் பாட்டெல்லாம் அவ்வளவு நல்லா எழுதியிருக்கேள, எங்க பகவானும் நல்ல சிறந்த கவி, நீங்க அவர் கவிதைகளை எல்லாம் பாருங்கன்னு அக்ஷரமாலையும் அந்த நாஞ்ஞார் அருண்மொழி தொகுப்பையும் கொடுக்க, அந்த பகவானுடைய பெயரை காட்ட மாத்திரத்திலேயே தன்னை மறந்து விட்டார், மறந்து போகிறார் முருகனார். அதை தான் சொல்றார், விழைந்தேன் நானோ வெங்கடாவா. நான் கொஞ்சமாவது இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனா? விழைவித்தாண்டாய் வேங்கடவா, விழைவித்தாண்டாய், என்னைக்கு உன் மீது பக்தியை நீங்களாகவே அருளை என்னை ஆட்கொண்டீர்கள். என்ன ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். மெய்ஞான கொழுந்தா, மெய்ஞானத்தினுடைய முளைவிடமே. கொழுந்துன்றது அங்கதான் முளைக்கும், ஞான கொழுந்துன்னுவா சில பேர். அத ஞானத்தினுடைய கொழுந்து. அப்படி அந்த ஞானம் முளைவிடுகின்ற நிலை, அது ஞானத்துக்கே பிறப்பிடமாக இருப்பவரே, உமக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். இனி அடுத்த பாடல் 8வது பாடல். வழுவாய் மருங்கின் மாதவத்தோ வனந்தூய்தாய் நின்னருள் வளத்தால் கழுவாயாக காவலனின் கழலே பற்றி கதறெழி முன் மெழுகாய் உருக வேங்கடவா வேண்டி என்னை ஆண்டாய்ப்பேய் குழுவா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. வழுவாய் மருங்கின், வழுவாய் மருங்குதல்னா போற வழியில தவறி போறது, வழி தவறி போதல். அப்படி போய்விட்டா இவர் மாதிரி விஸ்வாமித்திரர் மாதிரி மேனகீர் எடுத்த பிரம்ம ரிஷியா ஆனோன்னு ஆரம்பிச்சு வழி தவறி போயிட்டார் இல்லையா குச்சம், அந்த மாதிரி. அப்படிப்பட்ட மாதவத்தோர் மாபெரும் ரிஷிகள் மனம் தூய்தாய் தம் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக நின் அருள் வரத்தால் உங்களுடைய அருளாகிய பலத்தினாலே கழுவாயாக பிராயச்சித்தம் செய்வதற்காக காவல எங்களை காப்பாற்றுபவரே, நின் கடலே பற்றி உங்களுடைய திருவடிகளை கெட்டியா பற்றி கொண்டு கதர் 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 எழி, கதறெழினா நல்ல மூண்டு கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு. அதன் முன்ன ஒரு மெழுகு வச்சா எப்படி உருகும், அப்படி உங்கள் முன்னாலே வந்து உருகி போகிறார்கள். அப்படியெல்லாம் பரமபக்தர்கள் உங்களை சார்ந்து இருக்கும் பொழுது
மெழுகாய் உருக அவர்கள் அப்படி இருக்க, வெங்கடவா பகவானே வேண்டி என்னை ஆண்டாய், நீங்களாக வந்து என்னை ஆட்கொண்டீர்கள். பேய் குழுவா அற்ற நடு ராத்திரில பேய் குழாங்களோட ஆனந்த கூத்து ஆடுபவரே, பேய் குழுவா பேய் கூட்டத்தோட கூட்டமாக இருப்பவரே, ருத்ர பூமினே பேர் அந்த பயான பூமிக்கு, அப்படி இருப்பவரே, சம்ஹாரமூர்த்தி இல்லையா? அதனால உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். 9வது பாடல். புறவாய் என்ன புத்தேளிர் உடைபோந்தொதுங்கி புறங்காப்ப தெருவாய் உண்டி தேர்ந்துழலும் சிறுநாயேனை அது நோக்கி வெறுவாதெளிதின் வெங்கடவா விரையாண்டாய் மெய்ஞான குருவா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. புறவாய் என்னை காப்பாற்றுங்கள். என்ன புத்தேளிர் தேவர்கள், புத்தேளிர்னா தேவர்கள், உடைபோந்தொதுங்கி புறங்காப்ப, உங்களுடைய வாயில் உள்ள உங்க அறைக்குள்ள வரத்துக்கு கூட பயந்துட்டு அந்த அந்த ஓரமா நின்று அவர்கள் உங்களுக்காக தேர் வெயிட்டிங் அப்பான் யூ, அப்படி உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க, புறங்காப்ப உங்கள் வாயிலே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நான் என்ன பண்றேன், தெருவாய் உண்டி தேர்ந்துழலும், தெருவுல போய் எச்சலைக்காக உழலும் சிறுநாயேனை அது நோக்கி, அப்படி அவ்வளவு கேவலமா இருந்த என்ன மீது ஒரு கருணை வைத்து என்ன பார்த்து கிடைக்கும் அளித்து உங்களுடைய திருக்கண் நோக்கத்தை என் மீது பாய்ச்சி வெறுவார் இது நாய் அப்படின்னு வெறுக்காமல், ஒரு வெறுப்பு டு ஃபீல் ரிபல்சிவ் அப்படி இல்லாமல், எளிதின் நான் கஷ்டப்படாம ரொம்ப எளிமையா அங்கதான் தன்னை சொல்லுகிறார், எனக்கு கஷ்டப்படாம எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்தீர்கள் என்று. எளிதா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது கிடைக்க வேண்டிய ஒண்ணு கொஞ்சம் கூட நான் சிரமப்படாம எங்கடவா விரையா ஆண்டாய், அதுவும் தாமதப்படுத்தாமல், ஒண்ணு எளிமையா கொடுத்தீங்க, இன்னொன்னு விரைவா கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட ஞான குருவா, அப்படிப்பட்ட எனக்கு வாய்த்த சத்குருவே, எப்படி மாஞ்சி போறார் பாருங்க. அப்படி அவருக்கு குழைக்காம யாருக்கு இவருடைய மனத்தை குழைக்க போகிறார்? இனி அடுத்த பாடல், அங்கே குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்கிறார். 10வது பாடல், இறுதி பாடல். பிழைத்தால் பொறுக்கும் பெம்மானே விரைசேஷடையாய் முறையோ வென்று அழைத்தேர் கதந்து வென்றருளி அடியேன் வினையை நுதற்கண்ணால் விழித்தே அழித்தாய் வெங்கடவா வில்லா செம்பொன் மேருவையே குழைத்தாய் உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. பிழைத்தால் பொறுக்கும் பெம்மானே, நாங்கள் தவறு செய்வது எங்களுடைய இயல்பு, அதை பொறுத்து கொள்வது உங்களுடைய இயல்பு. அப்படி நாங்கள் செய்கின்ற பிழைகளை எல்லாம் பொறுத்து கொள்பவரே, பிறைசே சடையாய் ஓடற்படை சூடிய ஜடாதாரியே முறையோ எங்களை கைவிட்டார், நாங்கள் செய்த தவறுகளுக்காக எங்களை கைவிட்டு விடாதீர்கள், அது முறையோ, அது உங்களுடைய கருணை உள்ளத்துக்கு நியாயமோ என்று அழைத்தேற்கு நான் அப்படி வந்து உங்களிடத்துல வேண்டுகோள் விடுத்தேன். அப்போ அதெந்து என்றருளி, அது என்ன விஷயம், அதுதான் அதெந்து. சில பேர்கிட்ட ஏதாவது சொன்னா காதலியே போட்டுக்க மாட்டா, இப்படி காதலியே போட்டுக்காம போட்டாரே இவரு, கொஞ்சம் பெரிய பொசிஷன்ல இருக்கவா, காது எங்க அவர் காது கொடுத்து கேட்டார் அப்படின்வா. அப்படி கைவிட்டுறாம ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, ஒரு வேண்டுகோளை தெரிவிக்கும் பொழுது, அது என்ன விஷயம் அது அப்படின்னு காது கொடுத்து கேட்கறது தான் அதெந்து. அதெந்து என்றருளி, அது என்ன விஷயம் அது அப்படின்னு கேட்டுண்டு அடியேன் வினையை நுதற்கண்ணால், ஓஹோ உனக்கு இந்த ஆத்மஞானம் இவ்வளவு தாபம் இருக்கோ அப்படின்னு அடியேன் வினையை, அதற்கு தடையா இருக்கின்ற வினைகளை அத்தனையும் நுதற்கண்ணால் உங்களுடைய நெற்றிக்கண்ணினாலே விழித்தே அழித்தாய் வேங்கடவா, உங்களுடைய திருக்கண் நோக்கத்தினாலே என்னுடைய பழைய வினைகள் அத்தனையும் அழித்து தீர்த்தீர்கள். அப்படி அது மட்டும் இல்ல, வில்லா செம்பொன் மேருவனி, மேருமலையை வில்லாக்கி, குழைத்தல்னா வளைத்தல், அங்கே மேரு மலையையே திருப்புர சம்ஹாரத்தின் போது வில்லா வளைச்சாராம். அப்படி குழைத்தாய், அப்படிப்பட்ட மகாசக்தி படைத்த
உங்களுக்கு என் நெஞ்சத்தை குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே என்று தன் நெஞ்சத்தை குழைக்கிறார் முருகனார். இப்படி எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் உழைத்தவர் எவருமே இல்லைன்னு சொல்லணும், மணிவாசகர் உட்பட. நான் சொல்லிப்பேன், இப்படி பாட்டுக்கு பாட்டு, அது மணிவாசகர் தானே அவர். அப்புறம் மணிவாசகரா இருக்கிறதுனால தானே இப்படி ஒரு தீந்தமிழ்ல, செந்தமிழ்ல, பைந்தமிழ்ல இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ் அதையெல்லாம் நம் காதுகளிலே கொண்டு வந்து நிறைவித்தவர் முருகன். அப்படிப்பட்ட ஒரு மகாபிரபு. அவர் இயற்றிய இந்த குழைத்தப்பத்து கடைசி பாட்டு 8, 9, 10 3 பாடல்களிலும் நான் உங்ககிட்ட வரல, நீங்களா என்னை ஆட்கொண்டீர்கள் என்று சொல்கின்ற விதம், அது முதல்ல என்னுடைய கண்களுக்கு திருவிழாவாக இருப்பவரேன்னு சொல்கிற பூரிப்பு. இன்னும் இத பத்தி சொல்லிண்டே போலாம். ஒரு முடிவற்ற ஒரு ஆனந்த கடல் இந்த குழைத்தப்பத்து. அப்படி மண்காமுற்று வாழ்ந்தேனை மறித்து மலர்ந்தால் ஆட்கொண்டாய் என்று தன்னுடைய நிலையை சொல்லிக் கொடுக்க, மணிவாசனுடைய நினைவு கூறுகின்ற அந்த ஒரு அழகு, ஒரு பாங்கு, இப்படியெல்லாம் நம் தமிழராக பிறந்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் என்று நம்மை ஒரு பெருமிதத்துக்கு உள்ளாக்குகின்ற மகாபிரபு, மகாபுருஷர் அந்த முருகனார் சுவாமிகளை நினைந்து நினைந்து இந்த குழைத்தப்பத்து நமது மீண்டும் மீண்டும் படித்து படித்து இன்புற வேண்டி, ஏதோ ஒரு வாட்டி படிச்சோம் வச்சோன்றது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பதிகம் இது என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். இந்த பதிக சன்னதி முறையின் தனித்துவப்பட்ட இன்பங்களை, மற்ற பதிகங்களை மேலும் பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.